பிரதீப் ரங்கநாதன் சுத்தமா எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு லவ் டுடேன்னு ஒரு படம். யாரே அவன் ஒல்லி பச்சா மாதிரி தனுசுக்கு தம்பி மாதிரி இருக்கான் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. டிராகன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அது வேற மாதிரி ஒன்று ஃபிளேவர் கொடுக்குது. பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே சமீபத்திய வரவுகள் எல்லாமே ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டருக்குள்ள கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருச்சு. இப்ப நான் ஒரு படம் பாக்குறேன், இப்ப நான் ஒரு காசு கொடுத்து படம் பாக்குறேன், எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கணும் பிடிக்கலையா இவ்வளவுதான் மனநிலை. அது பிடிக்காம கூட போகலாம். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நீங்க ஒரு படத்தை எடுங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை எடுங்க. ஆனா அது எடுக்கிறது இல்லையே, அதுக்கு நீங்க கதைக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லையே, நடக்கிற சமூக அவலங்களை பாக்குறது இல்லையே, நியூஸ் பேப்பரே பாதி பேர் படிக்கிறது இல்லை. சரி, சோசியல் மீடியால வர அந்த ஒன்லைன் மெசேஜ் மட்டும் படிச்சுட்டு உடனே அப்டேட் பண்ணிடுறாங்கல்ல, டீடைலிங்கே இங்க இல்ல. அதாவது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு கதையை வந்து ஒரு ஃபிக்ஷனா எப்படி மாத்தணும், ஒரு இன்டர்பிரேஷன் அதை எப்படி மாத்தி சமூகத்தில் நடந்த ஒரு விஷயத்த எப்படி சினிமா காலத்துக்கு ஏத்தாப்புல மாத்தி ஒரு விஷயத்த கொடுத்தவர். ரியல் இன்சிடென்ட்ஸையும் அடாப்டேஷன் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட மணிசார் இப்ப என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறாரு, அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? இங்க இந்த தக்லைஃப் விட்டு தள்ளுங்க. செக்கச்சிவந்த வானம் என்ன கதை, என்ன மாதிரி புரிஞ்சு உங்களுக்கு? சரி, அதை விட்டு தள்ளுங்க. பொன்னியின் செல்வன் நாவலும் ஊரே படிச்சிருக்கும், கதையவே கடைசியில மாத்திட்டாரு. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணைகிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு சிவபாலன் சார், ஜெர்னலிஸ்ட். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? ஓகே சார், தீபாவளி வரப்போகுது. தீபாவளி அப்படின்னாலே வந்துட்டு பெரிய தளப்படங்கள் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தளப்படம் வரலையா, விஜய் படம் ரேஸ்ல இருக்கு, சூர்யா படம் என்னாச்சு, விக்ரம் படம் என்னாச்சு அப்படிங்கிற காலம் போய் இன்னைக்கு வந்து ஜெனெக்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஸோ ஜெனெக்ஸோட படங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிரதீப் ரங்கநாதன் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நினைவுல வருது. அவர் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது வெற்றியும் பெற்றிருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்த வரக்கூடிய படம் வந்து அவரோட இதுல வந்துட்டு பைசன் வர இருக்கு தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் டியூட் வர காத்திருக்கு. ஸோ பல படங்கள் இருக்கு. இதுல இந்த வரிசையில வந்து பெரிய படங்கள், பெரிய தலையோட படங்கள் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அது ஏன் இப்படி காலப்போக்கு இப்படி ஆயிடுச்சு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஐயோ இல்லையே என் தலைவர் படம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது உண்மை. இன்ஃபேக்ட் நமக்கே தோணும், தீபாவளி அப்படின்னும் போது ஒரு பெரிய யாராவது ஒரு ஆக்டரோட படம் குடும்பத்தோட சிலாகிச்சு, ஃபேமிலியோட ஜாலியா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சண்டை, எங்க படம் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அது ஒரு காமனா இருக்கும். பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் டோட்டலா எல்லா பிளாட்ஃபார்மும் ஓப்பன் ஆயிடுச்சு. மொபைல்லே நீங்க வந்து இன்னைக்கு இந்த தடி எடுத்தவங்கலாம் தண்டல்கார அப்படிங்கிற மாதிரி போன் எடுத்தவங்கலாம் கேமராமேன் ஆயிட்டான். அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷோகேஸ் பண்ற எல்லாருமே வந்து பெரிய டைரக்டர் ஆயிட்டான். அப்படி அதுல நடிக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லா படங்களும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ட்ரூ ஃபேக்டர் என்னன்னா, நம்ம எல்லா படங்களையும் எல்லா ஆங்கிளையும் பார்க்க ஆரம்பிச்சதுனால நமக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது ஒன்று உடஞ்சிருச்சு. அதே மாதிரி மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூவும் உடஞ்சிருச்சு. ஸோ எந்த மொழியில எந்த ஒரு படம் வந்தாலும் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய தலைவர்களுடைய படம், பெரிய நடிகர்களோட படம் அப்படிங்கிற அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. இது உடையுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஆங்கிள்லயுமே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய பட்ஜெட்டுடைய படம் தமிழ்நாட்டுல இந்த பெரிய நடிகர்களோட படங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகுது. பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் உள்ள போய் உட்காடுறாங்க. ஆனா எல்லா படமுமே ஒரு டிசாஸ்டர்ல போய் நிக்குது. கமல் சார்க்குலாம் ரெண்டு டிசாஸ்டர், ஒன்னு இந்தியன் 2, இன்னொன்னு தக் லைஃப். இப்போ நீங்க அடுத்து கமல் சார் படம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்களா? உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா? சரிங்களா? இப்போ ரஜினி சார் எடுத்துக்கோங்க, வேட்டையன், கூலி, பெரிய டிசாஸ்டர். அடுத்து வரணும்னு எதிர்பார்க்குமா? கஷ்டம் இல்லையா? இப்போ சியான் விக்ரம் எடுத்துக்கோங்க, தங்கலான், வீரதீர சோழன், ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ். அடுத்து எதிர்பார்ப்போமா? சோ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒவ்வொரு பெரிய நடிகர்களுடைய படங்களை நம்ம எதிர்பார்த்து போய் உட்காரும் போது அங்க ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. இப்போ இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி, அந்த ப்ரொடியூசர் ஏதோ படம் ஹிட் அப்படின்னா மைத்ரி மியூசிக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் குட் பேட் அக்லி அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் தான். இன்னொரு பக்கம் விஜயோட கோ டு ஆவரேஜ் தான். சூர்யாவுடைய கங்குவா டிசாஸ்டர். ஸோ நீங்க ஒரு பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே சமீபத்திய வரவுகள் எல்லாமே ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டருக்குள்ள கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருச்சு. இப்ப நீங்க சிம்பு பண்ணலையா அப்படின்னா, சிம்புவோடைய அந்த 10 தலை பெருசலா உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது, எதுவுமே இல்லை. உங்களுக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் தானே எதிர்பார்ப்பாங்க. இப்போ எதுவுமே எதிர்பாராம வந்த லவர் பந்து வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரு வேற லெவல்ல ஒண்ணு போச்சு. பிரதீப் ரங்கநாதன் சுத்தமா எதிர்பார்க்கல.
திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு லவ் டுடேன்னு ஒரு படம். யாரே அவன் ஒல்லி பச்சா மாதிரி தனுஷுக்கு தம்பி மாதிரி இருக்கான் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. டிராகன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க, டக்குன்னு அது வேற மாதிரி ஒண்ணு ஃபிளேவர் கொடுக்குது. ஸோ அது ஒண்ணுதான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லப்பர் பந்து ஹிட் ஆனதுனால ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு சின்ன கிரேஸ். ஓகே, ஏன்னா பார்க்கிங் ஒரு வேற லெவல்ல ஒண்ணு ஹிட் ஆச்சு. எதிர்பார்க்காத ஒரு படம், ஆனா செம்ம ஹிட் ஆச்சு. இன்னொரு பக்கம் துருவ விக்ரம் வந்து ட்ரை பண்ணாரு, பட் எல்லாமே அப்பா கூட நடிச்சதுனால என்னவோ தெரியல, அப்பாவே பேரு தட்டிக்கிட்டு போறாருங்கிறதுனால இந்த இடத்துல நிக்கிறாரு. பட் அந்த அதர் சைட் ஆஃப் தி காயின் நீங்க மாரி செல்வராஜ் பார்க்கலாம். மாரி செல்வராஜுடைய படங்கள் எதுவுமே தோல்வி படங்கள் கிடையாது, வரிசையா எல்லாமே வெற்றி படங்கள். சோ மாரி செல்வராஜ் அப்படிங்கிற அந்த இயக்குனரோட ஆஸ்பெக்ட்ல எடுத்து நம்ம பார்க்கும்போது இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா யாருமே எதிர்பார்க்காதது வந்து மலையாள சினிமால பெரிய டாப் மோஸ்ட் ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள்லாம் இன்னைக்கு ஹிட் ஆகுது. ஆமா, அதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா உங்களுக்கு கதைக்களம் ஒண்ணு இருக்கு. கதைக்களத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஆடியன்ஸ் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது ரொம்பவே மாறிடுச்சுன்னு தான் நான் நம்புவேன். இப்போ முன்னாடி எல்லாம் வந்து தமிழ் சினிமா அப்படின்னும் போது ஒரு கல்ச்சருக்குள்ள ஒண்ணு உட்காருவோம். அந்த உட்காரும் போது அந்த கல்ச்சருக்குள்ள நம்ம அந்த படத்தை பாக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸை நீங்க கெஸ் பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா கிரிஞ்சா பேசுற பூமரு அப்படின்றாங்க. நான் ரீசெண்டா பார்க்கும்போது இட்லி கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காட்சிகள் என்னமோ பழைய காட்சிகளா இருந்தாலுமே எமோஷனலா அது கனெக்ட் ஆச்சு. அது லாஜிக் மியூசிக் ஓட்டா பெருசா இருந்தாலுமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது அழகா ஒரு ஃபேமிலி வேல்யூ, ஒரு குலதெய்வம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பாரம்பரியம்னா என்னங்கிற ஒரு விஷயம், கிராமத்தோட அழகு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஆன் த கான்ட்ரரி நான் காந்தாரா சாப்டர் 1 பாக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் வந்து விஷுவலா நல்லா இருக்கே தவிர படம் ஒண்ணுமே எனக்கு தோணல. கடைசி ஒரு 25-30 நிமிஷம் தான் அந்த ஒரு படம். அதுலயுமே நமக்கு கிளைமேக்ஸ் இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கறது ப்ரெடிக்ஷன்ஸோட தான் நம்ம படம் பாக்குறோம். அந்த ஒரு 25-30 நிமிஷம் விஷுவலா வந்து வேற லெவல்ல இருக்கு. இப்ப ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த கேம் விளையாண்டு பழகிட்டாங்க இல்லையா. சோ இவங்க கேம் விளையாண்டதுனால அவங்களுக்கு அந்த ட்விஸ்ட், அந்த டான்ஸ், சூப்பர்ஸ்டிஷியஸ், சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லயே அவங்க வந்து ரொம்ப டிராவல் பண்ணதுனால இந்த மாதிரி வந்து ஸ்லோ மூவி எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயங்கள், இந்த சாஃப்ட் நேச்சர் இது எதுவுமே வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படின்னு தான் தோணுது. அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப தமிழ் இயக்குனர்களுக்கு கதை எழுத வரலையா, இல்ல கதை அவங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த ஜெனரேஷனோட அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்களா? அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுனாலதான் பிரதீப் ரங்கனால கன்சிக்யூட்டிவா ஹிட் கொடுக்க முடியுது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியுங்களா, நம்ம வந்து ஒரு கல்ச்சரல் வேல்யூஸா வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து இன்னொரு ஆங்கிள் நீங்க யோசிக்கணும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிக்கிறீங்களே, இங்க சினிமாவுக்கு வர முக்காவாசி பேர் யாருமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல உள்ள வர மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்துல சினிமா அவங்கள ஈர்த்திருக்கும், உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க பணம் காசையும் தாண்டி ஏன் இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா ஸ்விக்கி ஜொமேட்டோ விட்டாலுமே நமக்கு வருமானம் வந்துருப்போம். அதையும் தாண்டி ஏன் அவங்க இங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியை எல்லாரும் ரசிக்கணும் அப்படிங்கிற முதல் பாயிண்ட் உள் மனசுல. இந்த கிரியேட்டிவிட்டி மூலமா அவங்களுக்கு பேரு, பணம், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு கிரியேட்டிவிட்டி அவங்க நம்புற ஒரு கிரியேட்டிவிட்டி, அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு கிரியேட்டிவ். ஒரு கிராமத்துல இருந்து வராங்கன்னா அவங்க வாழ்வியல் சார்ந்த நிறைய கதைகள் இருக்கும். சிலர் புத்தகம் படிக்கிறோம்னா அவங்கள வாழ்வியல் சார்ந்த நிறைய கதைகள் இருக்கும். சிலர் வந்து இந்த கல்ச்சர்ல காஸ்மோ கல்ச்சர்ல இருக்காங்க அப்படின்னா இந்த காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்லயே இருக்கிற விஷயங்களை எடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கல்ச்சர் அடாப்டேஷன் இருக்கும். பட் இதுல மெஜாரிட்டி அந்த ஜென்சி கிட்ஸ் தான் இன்னைக்கு டிசைட் பண்றது. இன்னைக்கு தியேட்டருக்குள்ள ஃபில் பண்றதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு அதை எந்த அளவுக்கு வந்து நீங்க ட்ரெண்ட் செட்டிங்கா கொடுக்க போறீங்க அப்படின்றத பொறுத்துதான் வந்து இன்னைக்கு டைரக்டர்ஸ் வந்து வேற வழியே இல்லாம அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அது எல்லாருக்குமே கைவந்த கலையா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கே நான் சொல்றேன், லப்பர் பந்து வந்து ஜென்சி கிட்ஸ் பாக்குற படமா? இல்ல, obviously not. ஏன் ஹிட் ஆச்சு? அதுல ஒரு யதார்த்தம் இருக்கு. சோ நீங்க உங்களால அதை கெஸ் பண்ண முடியுமா, இது ஜென்சி கிட்ஸ்க்கான படம் இதுன்னு உங்களால பிரிக்க முடியுதா? முடியல. பார்க்கிங் ஹிட் ஆச்சு, ஏன் ஹிட் ஆச்சு? அது வாழ்வியலோட ஒன்றிணைஞ்ச ஒரு படமா இருக்கு. ஒரு சாதாரண கார் பார்க்கிங் வச்சுட்டு ஒரு கதை, அதுல ஒரு த்ரில்லிங் எலமெண்ட் இருக்கு. சோ இவங்களால நம்மளால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் பண்ணும்போதுதான் எங்க பிரச்சனை வருது. ஏதோ ஒரு படங்கள் 2 படங்கள் தப்பி போகும். பட் நம்ம ஆத்மார்த்தமா பிடிச்ச ஒரு விஷயத்த அங்க பண்ணும்போது கண்டிப்பா அது ஜெயிக்கும். அது மாதிரி ஜெயிச்ச படங்கள் தான் இந்த படங்கள் தான் நான் நம்புறேன். சோ தட் என்னன்னா இப்போ வர பிரச்சனை என்னன்னா யாருக்கும் எடுக்க தெரியலன்றது பிரச்சனை கிடையாது, எடுக்க தெரியுது. பட் அதை வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி வச்சு எடுக்க தெரியுற அந்த ஒரு மாயை வந்து இன்னும் உங்களுக்கு அது கை வந்த கலையா வரல. அது ஒண்ணு மட்டும். இப்ப லோக்கான்னு ஒரு படம் வந்துச்சு, தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஏன் கொண்டாடினாங்க அப்படின்னா
அதுல வந்து சில சூப்பர் நேச்சுரலா சில விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு அதுல ஒரு அட்டென்ஷன் இன்ட்ரெஸ்ட், ஒரு பயங்கர அட்ரினலின் இன்ட்ரெஸ்ட். சோ தட் அதை பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோடி வசூல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வசூல். 40 கோடியில வந்து நீங்க 450 கோடின்னும் போது சும்மாவா? சோ தட் இதுதான் அவங்களுக்கு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்தது இல்லையா? டூரிஸ்ட் ஃபேமிலி ஜென்சி கிட்ஸ் பாக்குற படமா? ஏன் கொண்டாடுனாங்க? அந்த டைரக்டர் ரொம்ப சின்ன பையன் தானே, ஆனாலும் ஏன் கொண்டாடினாங்க? சி, நீங்க ஒரு கதையை நம்புறீங்க அப்படின்னா அந்த கதையை முழுமையா நம்பணும். அதுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கணும். அந்த ஃப்ரீடத்தை வச்சு அவங்க ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்தை முழுக்க அது வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணா மட்டும்தான் இன்றைய காலகட்டங்கள்ல ஜென்சி கிட்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப ப்ரமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் படத்துக்கு. கண்டிப்பா. ஒன்னும் இல்லைங்க, நான் ரீசெண்டா டீமன் ஸ்லேயர்னு ஒரு அனிமே படம். அது எனக்கு அனிமே படம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, நம்ம பொம்மை படம்னு சொல்லுமா? இப்போ அனிமே படம் எல்லாருமே அனிமே கல்ச்சர்ல வாழ்ந்துட்டாங்க. நான் வந்து வடபழனில இருந்து அப்படியே சிக்னல் கிராஸ் பண்ணி போறேன். கமலா தேட்டர்ல ஒரு கூட்டம் அடிச்சுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சரி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம தான் ஒரு படத்தை விடாம எல்லாமே பாத்துருமே, என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஏன் அது கமலா தேட்டர்ல ஒன்னும் ரீ ரிலீஸ், ஏதாவது ஒரு ரீ ரிலீஸ் படமா இருக்குமா? ஆனா ரீ ரிலீஸ் இப்ப எதுவும் இல்லையே, என்ன படத்துக்கு? பாக்குறதுதான் சின்ன பசங்களா தான் இருக்காங்க, பைக்ல எல்லாருமே நிக்கிறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் ஒரு பையன் கிட்டேன், என்ன படம்ப்பா, எதுக்கு இவ்வளவு கூட்டம்? டீமன் ஸ்லேயர்னா இங்கிலீஷ் படமா? இல்ல இது ஜப்பானு அனிமே படம். அனிமே படமா? ஆமா, அனிமே வெப் சீரிஸ் இருக்குல்ல, நருட்டோ டூருட்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, அதுல இது ஒரு இது மாதிரி ஒரு வெர்ஷன், இது அங்க பயங்கர பாப்புலர், அதுக்கு தான் கூட்டம். அப்ப நீங்க ஒரு காலத்துல கார்ட்டூன் பொம்மை படம்னு ஒதுக்குன ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல, இப்போ கிட்ஸுக்கு வந்து நம்ம எல்லாம் அந்த காலத்துல அந்த காலம் சொல்ல முடியாது, எனக்கு அப்படி வருது. நம்ம எல்லாம் அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு மிஞ்சி போனா ஒரு 4 பொம்மை தான் இருக்கும். ஒண்ணு பார்பி, ஒண்ணு அந்த ஏரோப்ளேன் பொம்மை, இல்ல ஜேசிபிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும், இல்லாட்டி ஏரோப்ளேன் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரிதான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா காம்படிஷன்ல வந்து டாய்ஸ விடுறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து அவ்வளவு மதிப்பு இந்த டாய்ஸுக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த அனிமியோட கிரேஸ் வந்து நம்மளுக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்க பேர்கள் வந்து சொல்றாங்க. அண்ட் வந்து அதுக்கு கிட்ஸ்க்கு வந்து அதுக்கு உண்டான பார்வையே வேற மாதிரி இருக்கு. அது வந்து ஆச்சரியமா இருக்கு சீரியஸாவே. இப்ப நீங்க இந்த கல்ச்சரை நீங்க என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? உங்களால எப்படி அதை கெஸ் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தமிழ் சினிமா வீக்கா இருக்கு அப்படின்னா வீக்கா இல்ல. இப்போ இவங்களை வந்து இவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம சைடு டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் தேவைப்படுது. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வர வைக்கணும்ன்றதுக்காக தான் நடிகைகள்லாம் அவங்கள அப்போ வந்து அதை கவர்ச்சி நடிகைன்னு சொல்லுவாங்க. இப்போ சில்க் சிந்தா, ஜெயமாலினி, அனுராதா, இது மாதிரியான டிஸ்கோ சாந்தி, இவங்க எல்லாருமே கவர்ச்சி நடிகைகள் லிஸ்ட் போட்டு சில்க் சிந்தா பாட்டு இருக்குன்ற ஒரு போஸ்ட்ல அப்படி ஒரு ஓரமா போட்டுட்டாங்க அப்படின்னா, ஏய் சில்க் சிந்தா பாட்டு இருக்கான்ப்பா, போய் திருட்டுத்தனமாலாம் போய் படம் பாக்குற கூட்டம்லாம் ஒண்ணு இருந்துச்சு. அட்டென்ஷன், ஏதாவது ஒண்ணு பிடிச்சி உள்ள உட்கார வைக்க வேண்டிய அட்டென்ஷன். சங்கர் சார் அதை வந்து வேற விதமா பண்ணுவார். படம் நார்மலா போகும், ஆனா பாட்டுக்கு பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டே இருப்பாரு. நிறைய கிராபிக்ஸ், பஸ்ஸே கண்ணாடி ஆக்குறது, இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அட்டென்ஷன் உள்ள கொண்டு வந்து பிரபுதேவ கை கால சும்மா வளைச்சு விட்டு ஆட விட்டு, இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன். ஏதாவது ஒரு ஹூக் ஒன்று இன்ட்ரெஸ்ட். இப்போ மிஸ்கின் படத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் சேலையை விட்டு ஆட விட்டா ஓகே உள்ள வந்துருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு சின்னதா அவங்களோட ஒரு ஹூக்கப் பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட புடிச்சிட்டு அவங்க அப்படியே உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள வந்து ஒன்றி போய் நிற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே கொண்டாடுற மனநிலையில தான் இருக்காங்க. ஒன்னும் கொண்டாடுவாங்க, எல்லாத்துக்கும் எரிஞ்சிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அட்டென்ஷன் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கணும். உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்ப உங்க உட்கார வைக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ எது எப்போ எங்க வந்து பந்தடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, சோ ஆனா நான் இந்த கொஸ்டினை நான் கேட்டனால நான் கேக்குறேன் சார். இப்போ வந்து இப்போ மலையாள சினிமாங்கிறது ஒரு கட்டத்துல வந்து நம்ம என்ன தமிழுக்கு அடுத்துதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி வரிசைப்படுத்துவாங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, கன்னடம், அதுக்கப்புறம் தான் மலையாளம். ஆனா இதெல்லாம் அடிச்சு தூக்கி நிறுத்தி இன்னைக்கு மலையாளம் நிக்குது அப்படின்னா அவங்களோட வாழ்வியல அன்றாட பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த, சாதாரண ஒரு லூப் பாயிண்ட வந்து எடுத்துதான் வந்து அதை வந்து வரிசைப்படுத்தி தான் எடுக்கிறாங்க. அது ஹிட் அடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண படம், ஒரு பொண்ணு வந்து பயங்கர கிரேஸா இருக்கா, அவனுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பையன் வந்து தன்னை விட ஒரு 10 வயசு பெரிய பையன், அவன் வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறான். இன்னைக்கு நடக்குது.
அததான் வந்து படமா பண்றாங்க. அது ஹிட் அடிக்குது. பிரின்ஸ்னு ஒரு படம், அது பாத்திருப்பீங்க நீங்க. அப்புறம் ஒரு ஒரு சவுதி அரேபியால போய் ஒருத்த மாட்டிக்கிறான். அங்க அவனோட வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒண்ணும் இல்ல. ஒரு 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 இடத்துல போய் ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா. அமலாபால் நடிச்சிருந்தாங்க, பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு ஒன் லைன் தான் அதுல இருக்கும். மேக்சிமம் அந்த ஒன் லைன் தான் வந்து கதையே. அத வந்து ரொம்ப அழகா எடுத்துடுறாங்க, அழகா எடுத்து காமிச்சுறாங்க, மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமாவில பயங்கரமான ஒரு டைரக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு அழகா ஒரு இமோஷனை வந்து அழகா கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இப்படிலாம் வந்து இமோஷனலா ஒன்றி எடுத்த இயக்குனர்கள் இன்னைக்கு வந்து ஏராளம் கொண்டாடப்பட்டும் இருக்காங்க. அவங்களாம் எங்க சார் போனாங்க? நான் சில டைரக்டர்ஸ் சொல்றேன். அந்த படங்கள்ல எந்தெந்த படங்கள் பிடிக்கும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மணிரத்னம் சார், மணிரத்னம் சார். அலைப்பாயுதே. வேற இப்போ எடுத்த ராவணன். ஓகே. சங்கர் சார். ஆப்வியஸ்லி ஜென்டில்மேன். அதுக்கு அடுத்து இந்தியன். ஓகே. இது தாண்டி வேற எந்த பெரிய டைரக்டர் நீங்க நினைக்கிறீங்க? வேற யாரையாவது? பாலச்சந்தர் சார் இருக்காரு. அவருடைய படங்கள் டப்புன்னு வரல எனக்கு. சிவாஜி சார், ராதா நடிச்சிருந்தாங்க. அது பாரதி ராஜா சார். முதல் மரியாதை. ஓகே. அதுக்கு அடுத்து கேஸ் ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டரா தெரியலையா? கேஸ் ரவிக்குமார் சார் கண்டிப்பா. எஸ்பி முத்துராமன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் பெரிய டைரக்டரா தெரியலையா? ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் பெரிய டைரக்டரா தெரியலையா? அண்ட் இன்னும் சொல்ல போனா ஒரு டைரக்டர் இருந்தாரு, அவர்லாம் வந்து ராஜசேகரன் பேரு. இப்போ ரீசெண்டா மனிதன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அவருடைய பழைய விக்ரம்னு ஒரு படம். இப்படி எஸ்பி முத்துராமன் கமர்ஷியல் படங்களுக்கு ரஜினி சார், கமல் சாரி வச்சு எடுத்தாரோ, அது மாதிரி ராஜசேகர்ங்கிற இயக்குனரும் 2 பேரையும் வச்சு நிறைய படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம கொண்டாடுறது இயக்குனர்கள் எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்ச இயக்குனர்கள், தெரிஞ்ச இயக்குனர்கள் 2 பேர். நீங்க சொல்றதுலயே பாருங்க, மணி சாரோடைய படங்களை சொல்லுவீங்க, சங்கர் சார் படத்தை பத்தி பேசுவீங்க. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க பழைய படங்களையும் கொஞ்சம் சிலாகிச்சு கையில வச்சிருப்பாங்க. இப்ப 2வது என்னன்னா, நீங்க இதே சொன்ன இந்த பெரிய இயக்குனர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய படங்களை நீங்க சொல்லும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்க. அலைப்பாயுதே சொல்லியிருப்பீங்க, ராவணன் சொல்லியிருப்பீங்க, கரெக்டா? நீங்க அதுக்கு அடுத்து ராவணனுக்கு அப்புறம் வந்து மணிசாரோட படங்களை எடுத்து பாருங்க. அது மணிசார் படமாவே உங்களுக்கு இருக்கு. தெரியல எனக்கு. மணிசார் படமாவே இருக்கு. ஈவன் ராவணன் எனக்கு பிடித்த படம் தான். ஆனா ராவணன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து மணிசாரோட லைஃப். அதுக்கு அடுத்து என்னன்னா, அவங்க வந்து உலகத்துக்கு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இறங்குனதான் எங்க பிரச்சனை. அது வரைக்கும் அவங்களும் உள்ள இருக்குங்க. ரோஜாங்கிற ஒரு படத்தை எவனாலையும் அப்படிலாம் யோசிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. சரிங்களா? தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு காஷ்மீர்ல போகும்போது ஊரு பேரு பாச தெரியாத ஒரு இடத்துல வந்து ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். அந்த ஒண்ணு பறி தவிக்கிறா, எப்படியாவது தன் புருஷனை மீட்டு எடுக்கணும்னு. ஒரு பக்கம் இந்தியன் கவர்மெண்டே தேடுது. இந்த கவர்மெண்டோடைய அந்த ரெஸ்கியூ டீம் பெருசா இல்ல இவளுடைய அன்புனால ரெஸ்கியூ பண்றது பெருசாங்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா யாருமே வந்து ஸ்கிரீன் பிளே பண்ண முடியாது. அதுல தேசப்பற்று இருக்கும், அதுல லவ் இருக்கும், அதுல எமோஷனல் இருக்கும், அதுல வந்து தலைவனும் தலைவியும் பிரிஞ்ச அந்த பிரிவினை இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன் அந்த படத்தை அப்போ அந்த ஹீரோ யாருங்கிறது தெரியாது, அந்த ஹீரோயின் யாருங்கிறது தெரியாது, அந்த மியூசிக் டைரக்டர் யாருங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாத அந்த காலகட்டத்திலயும் தமிழ் சினிமா அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. சரிங்களா? யாருன்னே தெரியல, ஆனா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு மணிரத்னம் அதுக்கடுத்து இப்ப எடுத்த படத்தை ஏதாவது ஒரு படங்கள் சொல்லணும். இருவர் இன்னமும் வந்து ஒரு மைல்ஸ்டோனான ஒரு படம். ஒரு ஒரு கதையை வந்து ஒரு ஃபிக்ஷனா எப்படி மாத்தணும், ஒரு இன்டர்பிரேஷனா அதை எப்படி மாத்தி சமூகத்தில் நடந்த ஒரு விஷயத்த எப்படி சினிமா காலத்துக்கு ஏத்தாப்புல மாத்தி ஒரு விஷயத்த கொடுத்தவர் அவர். ரியல் இன்சிடென்ட்ஸையும் அடாப்டேஷன் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட மணிசார் இப்ப என்ன மாதிரியான படங்கள் எடுக்கிறாரு, அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? நீங்க இந்த தக்லைஃப் விட்டு தள்ளுங்க. செக்கச்சிவந்த வானம் என்ன கதை, என்னமாவது புரிஞ்சு உங்களுக்கு? சரி, அதை விட்டு தள்ளுங்க. பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் நாவலும் ஊரே படிச்சிருக்கோம், கதையவே கடைசியில மாத்திட்டாரு. செக்கச்சிவந்த வானம்லாம் சொல்றாங்க வந்து மணி சார் வந்து பொதுவா எடுத்த படங்கள்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்து கொண்டாடப்படும், ஒரு 5 வருடங்கள் கழித்து கொண்டாடப்படுமாங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மைதானா இல்ல என்ன கதை மேடம்? ஏன்னா செக்கச்சிவந்த வானம் நீங்க சொல்றதுனால சொல்றேன். ஏன்னா அது ஒரு டான் சார்ந்த ஒரு படம். அதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட பிரதர்ஸ் தான் வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. யார் தலை சொல்ல போனா அதுல யார் அடுத்த தலைங்கிறதா இது. அதுல அவங்களோட வாழ்வியல் வரும், அவங்க பர்சனல் லைஃப் வரும், காதல் வரும்,
அப்படிலாம் வரும். கரெக்டா? சோ இத வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுவாங்கன்னா எப்படி 10 கொண்டாடுவாங்க? வருஷத்துக்கு அப்புறம் எடுத்த படம் தானே தக்லைஃப். அதானே. இப்போ நீங்க இது ஆக்சுவலா அந்த டீம்லயே நான் அங்க நிறைய பேருக்கிட்ட நானும் விசாரிச்ச வரைக்கும் அந்த கதையை பத்தி சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்ச விஷயத்த நீங்க அந்த படங்கள் 2 படங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. செக்கச்சிவந்த வானம்ல 3 பசங்களுக்குள்ள ஒரு அடிதடி. அதுல ஒரே ஒரு பையன், அப்பாவுக்கும் பையனுக்கும் ஈகோ. மூத்த பையனுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் தான் ஈகோ. அதனால பையன் தான் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். சோ எதுக்கு அவன் ட்ரை பண்ணானா அந்த இடத்த இவன் பிடிக்கணும், இவன் பிடிச்சி எல்லாமே பண்ணணும். இதுல இந்த பையனுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு. அவனுக்கு ஆல்ரெடி ஜோதிகா அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருந்தாலும், ஒரு ஒரு அழகான குடும்பம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ரிப்போர்ட்டரோட ஒரு அஃபேர் இருக்கு. தக்லைஃப் என்ன கதை? ஒரு அஃபேர்க்காக தான் ஒரு கதை. நீங்க நம்ம மாமனாரின் இன்ப வெறிங்கிற மாதிரியே சொல்றீங்க. அதுலயே பாருங்க, அதுலயே என்ன பாருங்க, இப்போ இந்த பிரகாஷ்ராஜ் பதிலா இங்க கமல் சார் இருக்காரு, இங்க அரைசுவாமிக்கு பதிலா இங்க சிம்பு இருக்காரு. இவருக்கு வந்து பிரகாஷ்ராஜுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு, ஒரு பக்கம் இவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே உல்டா பண்ணி இவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த அஃபேர் பண்றவரு இவரு வந்து சைட் அடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப இங்க வருது, இங்க அதே மாதிரிதான் பதவிக்கு வர்றதுக்கு ஒரு ட்ரை பண்றாங்க. இப்ப நீங்க இதை எத்தனை வாட்டி எடுத்து உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்க? அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, நீங்க கதையை வந்து சீரியஸா அத வந்து அந்த கதைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு பிளான்டா அடுத்த லெவலுக்கு அதை எப்படி பண்றது அப்படின்றத பத்தி யோசிக்கல. அதுதான் சார் நீ இப்ப சொல்றதுதான் உண்மை. சீன், இந்த சீன் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அப்படியே பயங்கரமா இருக்கும், கூஸ் பம்ப்ஸ் வந்துரும், அப்படியே தியேட்டர்ல எந்திரிச்சு அப்ளாஸ் பண்ணிடுவாங்க, பயங்கரமா இது பண்ணுவாங்க. கிடையாது, அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க கண்டென்ட் வந்து கண்டென்ட்டா கொடுக்கணும். சரி, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல, ஓடுது ஓடல, பட் அந்த படத்தை பார்ப்பாங்க. மேபி அதுல பார்க்கலனாலும் ஓடிடிலயாவது பார்ப்பாங்க. ஆனா நீங்க அந்த கண்டென்ட்டா கொடுக்கல. நீங்க என்னன்னா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது பிடிக்காது அப்படின்னு நீங்களா ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. அதுல சங்கர் சாரோட படங்கள் ஏன் ஓட மாட்டேங்குது? சங்கர் சார் வந்து ஒரு முதல்வன் மாதிரியான ஒரு படத்தை நீங்க பார்க்கவும் முடியாது, இந்தியன் மாதிரியான ஒரு படத்தை நீங்க பார்க்க முடியாது, ஜென்டில்மேன் மாதிரியான ஒரு கதைக்களத்தை நீங்க பார்க்க முடியாது. இது எல்லாமே வந்து என்னன்னா நீங்க அடுத்த ஜெனரேஷன் ஒரு படத்தை, ஆனா ஏன் ஐ படம் பெருசா போகல? ஏன்னா அது அபூர்வ சகோதரர்கள் படத்தோட கதை. அபூர்வ சகோதரர்கள் படம் பாத்தீங்களா? அதுல என்ன, ஒரு குள்ள கமல், ஒரு பெரிய கமல். குட்ட கமல் ஏன் குள்ளமானாருன்னா அவர் வாயில விஷத்துக்கு, அதுவே லாஜிக்கு எப்படி அது பெரிய ஒருத்தர் வளர்ந்துருவானா இன்னொருத்தர் அதே விஷத்தை குடிச்சிருக்கும் குள்ள எப்படி இருப்பாரு தெரியாது, சரி விட்டுருவோம், குடிச்சிட்டாரு குள்ளமாயிட்டாரு. இவரு வந்து குள்ளமானது காரணம் அப்படிங்கறத வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. வெளி வாழ்க்கையில வேற, அந்த படத்துல அவங்க அம்மா ஸ்ரீவித்யா மேடம். சோ இவங்க வந்து ஒரு கதையை சொல்றாங்க, இதனால தாண்டா அப்படின்னு. அவங்க அப்பாவை பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவர் பழி வாங்கினது காரணம் ஒரு 4 பேர். அதுல ஒரு அரசியல்வாதி, ஒரு போலீஸ், ஒரு வக்கீல், ஒரு டான். இப்போ இந்த 4 பேரையும் இவர் 4 விதமா எப்படி கொலை பண்றாரு அப்படின்றதான கதை. அதான ஐடியா. ஐ படத்துல கதை என்ன? அதுலயே அதே 3 காலமால இதுல வந்து 3 விதமான விக்ரம். ஒரு லிங்கேஸ்வரங்கிற ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பாடி பில்டரு, அடுத்து லீங்கிற கேரக்டர் ஒரு மாடலு, அதுக்கப்புறம் வந்து இந்த குள்ளனா மாறுற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர். இதுல இந்த குள்ளனா மாறனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, லவ் பண்ற பொண்ணு லவ் ஃபெயிலியர். அதுக்கு காரணம் யாருன்னா இந்த 4 பேர். யாரு? ஒரு டாக்டர், ஒரு மாடல், அந்த திருநங்கை மாடல், அப்புறம் வந்து அந்த ஆட் பிலிமோடைய சிஇஓ, அப்புறம் வந்து ஒரு லோக்கல் டான். இந்த 4 பேர் தான் இதுக்கு ரீசன். இப்ப இந்த 4 பேரை பழி வாங்குறதான கதை. அப்புறம் எப்படி ஓடும்? அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஒரு சாயல் தானே சார். சி, நீங்க அந்த ஐ எடுத்தீங்கன்னா இன்ஃபெக்டட்னு ஒரு படத்தோட நிறைய வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு. சி, எல்லா படத்துலயுமே ரெஃபரன்ஸ் இல்லாம எடுக்க முடியாது. நம்ம ரெஃபரன்ஸுக்குள்ள வரல. நீங்க உள்ளூர்ல இருந்தே உள்ளூர் சாருக்கே திருப்பி மாத்தி உல்டா பண்ணி எடுத்தீங்கன்னா தோசை பரட்டி போட்டு ஆப்பம் சொன்னா ஏத்துக்க முடியுமா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அதை கனெக்ட் ஆயிரும் நமக்கு. ஓகே, இது இந்த படம் தான், இது இந்த படம் தான் அப்படின்னு நமக்கு மைண்ட்ல மென்டலா நம்ம பிக்ஸ் பண்ணிடுவோம். பிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அது கனெக்ட் போயிடும். சோ இதுதான் எங்க பிரச்சனை. இது ரெண்டுக்குமே அடிப்படையா பிரச்சனை இன்னொன்னு இருக்கு. என்ன பிரச்சனைனா, 2 பேருக்குமே மிகப்பெரிய பக்கபலமா இருந்தது சுஜாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியரும் வசனகர்த்தாவும். அவர் இருந்த வரைக்கும் கதையை எந்த மாதிரி கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போனாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, கண்டென்ட் முக்கியத்துவம் இல்ல. அதுக்காக நம்ம ஊர்ல நல்ல சினிமாக்கள் வராமலே இருக்காருன்னு கிடையாது.
வருது. இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய சினிமாக்கள் டாமினேட் பண்றதுனால அங்கங்க அத்திப்பூ பூத்த மாதிரி வர நல்ல நல்ல சினிமாக்கள்லாம் வெளியில தெரியாம போயிடுது. இந்த படம்லாம் பாருங்க, நம்ம என்னதான் போய் கூவி கூவி வித்தாலும் கூட, என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே கூட பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க படங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இந்த படம் போறதுக்குள்ள அந்த படம் காத்தோட காத்தா போயிடும். அப்ப எப்படி தெரியும்? ஏதோ ஒரு ஓடிடில எவனோ ஒருத்தன் பார்த்து, எவனோ ஒருத்தர் சோசியல் மீடியால போட்டு, எவனோ ஒருத்தர் அது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை எல்லாரும் பார்த்து இந்த கொண்டாட தவறிட்டோம், அது பண்ண தவறிட்டோம், இதை பண்ண தவறிட்டோம் அப்படின்னு பேசுறது. இந்த படங்கள்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் படம் சொல்லி நம்மளா இன்னைக்கு பசிக்குதுன்னா இன்னைக்கு எனக்கு பழைய சோறு போட்டாலே போதும் தானே. நீங்க இன்னைக்கு பசிக்கு நீ 15 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் சும்மா சுட 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 மட்டன் பிரியாணி போடுறேன்னு சொன்னா அது வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா? சோ பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் ஒரு படம் பாக்குறேன், இப்ப நான் ஒரு காசு கொடுத்து படம் பாக்குறேன், எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இவ்வளவுதான் மனநிலை. அது பிடிக்காம கூட போகலாம். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி நீங்க ஒரு படத்தை எடுங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை எடுங்க. ஆனா அது எடுக்கிறது இல்லையே. அதுக்கு நீங்க கதைக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லையே. நடக்கிற சமூக அவலங்களை பாக்குறது இல்லை. நியூஸ் பேப்பரே பாதி பேர் படிக்கிறது இல்லை. சரி, சோசியல் மீடியால வர அந்த ஒன்லைன் மெசேஜ் மட்டும் படிச்சுட்டு உடனே அப்டேட் பண்ணிடுறாங்கல்ல. டீடைலிங்கே இங்க இல்ல. அதாவது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை.